தமிழ் வீலாக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பப்ஜி மொபைலில் பீக் அண்ட் ஃபயர் பண்ணுறதுன்னு. நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம பப்ஜி மொபைலில் பீக் அண்ட் ஃபயர் வந்து டிசேபிளில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம மேனுவலாக நம்ம எனேபிள் பண்ண வேண்டியிருக்கு. இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்க்கு போங்க. அதில் பேசிக் ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீக் அண்ட் ஃபயர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வந்து உங்களுக்கு பீக் அண்ட் ஃபயர் வந்து ஓப்பன் ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிக் அண்ட் ஃபயர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கோப் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகணுமா, நீங்கள் பிக் அண்ட் ஃபயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக. அப்புறமா எந்த டைப் ஸ்கோப் மோடு எந்த மாதிரி கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது பிக் அண்ட் ஃபயர் எனேபிள் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் பிக் அண்ட் ஃபயருக்கு ஒரு ஆப்ஷன் மேலே தந்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பட்டன்லாம் நீங்கள் எந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஒவ்வொரு பக்கமும் லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு, ரைட் சைடுனா ரைட் சைடு, அப்படி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அப்படி ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரைட் சைடுனா ரைட் சைடு வளைஞ்சி ஷூட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன். நீங்கள் ஒருக்கா டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரே பொசிஷனில் அந்த அப்படி லாக் ஆகி எப்படி இருக்கும், நீங்கள் ஷூட் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். திருப்பி டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக நார்மல் பேக் டு நார்மல் பொசிஷனுக்கு போகிற மாதிரி ஆப்ஷன். உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து ஹோல்டு பண்ணி தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்கவுங்க கண்ட்ரோலை பொறுத்தது தான். அது ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்துடும். அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு வந்து எது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்டாக இருந்தால் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டேப் ஒரு டச் பண்ணி ஓப்பன் மட்டும் தான் டச் பண்ணி மாற பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அந்த தேவையான செட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்புறமா நீங்கள் கேமுக்குள்ளே வாங்க. ஒருவேளை நீங்கள் டென்ஷன் எமுலேட்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பப்ஜி மொபைலை வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் பிக் அண்ட் ஃபயர் ஆப்ஷன் இருக்குது, கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நான் இங்கே இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ நான் பண்ணதுக்கப்புறமா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் அந்த கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணி விட்றேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். அந்த வீடியோ லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் நமக்கு பிக் அண்ட் ஃபயர் சூப்பராக ஒர்க் ஆகுது, ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. பிக் அண்ட் ஃபயரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுசாக நம்ம பாடி வந்து வெளியே காட்டாது. நம்ம ஓரமாக ஒரு இடத்துல பதுங்கி இருந்து அப்படி நம்ம ஏம் பண்ணும்போது நம்ம ஃபுல் பாடியும் கவர் ஆகாது. ஸோ அதனால் எனிமி நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி ஏம் பண்ண நினச்சாலும் நமக்கு ஃபுல் பாடி கவர் ஆகாதனால ஈஸியாக அவங்களால ஷூட் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து ஹெட்ஷாட் பண்ண வேண்டியிருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாங்கன்னா. சப்போஸ் ஸ்னைப்பராக இருந்தாங்கன்னா ஒருவேளை ஹெட்ஷாட் போடலாம். பட் மற்றபடி ரெகுலர் கண்ணை வச்சு அப்படி ஷூட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபுல் பாடியாக இருந்தால் டக்குன்னு கில் பண்ணிடுவாங்க, நாக் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பீக் அண்ட் ஃபயர் பண்ணும்போது நீங்கள் ப்ரோவாக விளாடலாம், ப்ரொஃபஷனலாக விளாடலாம். ஸோ இந்த கேமில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சிக்கன் டின்னர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய கமெண்ட்டை வந்து கீழே தெரியப்படுத்துங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிக் அண்ட் ஃபயர் பண்ணுறது எப்படின்னு தெரியும். அதுக்கப்புறமா நீங்களும் உங்கள் ஸ்குவாடே ப்ரொஃபஷனல் ஆயிடுவாங்க. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.